இந்த கொஸ்டினை பாருங்கள். சிட்டகாங் ஆர்மி ரேட் கல்பனா தத் மற்றும் என்ன கேட்டி அப்படின்னா சூர்யா சென் அப்படிங்கிறவர் நடத்தப்பட்டது. அப்புறம் என்ன கேட்டினா கான்பூர் சதி வழக்கு எம்என் ராய் கைது செய்யப்பட்டார். கான்பூர் சதி வழக்கு அரசுக்கு எதிராக பேசியதாக கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கைது செய்யப்பட்டது. அதை எம்என் ராய்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து லாகூர் சதி வழக்கு பகத்சிங். மீரட் சதி வழக்கு என்ன கேட்டால் பெஞ்சமின் பிரெட்லி அப்படிங்கிறவரால் போடப்பட்டது. இந்த நான்கு வழக்கும் ஸ்கூல் புக்கில் அப்படியே 12th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது. ஒரே இடத்துல ஆட கூட அங்கங்கே இருக்குது. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஆயுதப்படை சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல் கல்பனா தத் அப்புறம் சூர்யாசன் போன்றவர்கள் குறிப்பிட்டாங்க கொடுத்துருக்காங்களா. அதுக்கடுத்து என்ன கேட்டி அப்படின்னா கல்பனா தத் தான் அந்த சிட்டகாங் ஆர்மி ரேட்டு. அப்புறம் என்ன பகத்சிங் லாகூர் சதி வழக்கில் பகத்சிங் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன கேட்டினா லாகூர் சதி வழக்கு மீரட் சதி வழக்கு 1929 சரிங்களா. மீரட் சதி வழக்கு நடைபெற்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன கேட்டி அப்படின்னா இந்த கான்பூர் சதி வழக்கு எம்என் ராய் இவங்க மேலே போடப்பட்டது அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லி இங்கே இருக்கு பாருங்க. இவங்கெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா எம்என் ராய் மீது போடப்பட்டதுன்னு குறிப்பிட்டிருக்காங்களா.